It is going to be an exciting test match. Third innings and fourth innings is going to determine the game. KL Rahul number 3 வரலாமா? Constas has played only 11 first class games. கில்ல டிராப் பண்ணிட்டு ட்ரூ ஜுரேல கொண்டு வரலாமா? பும்ரா எடுக்கிறார், ஆனா சிராஜ் சரியா போட மாட்டேங்கிறார்ல. நேத்தன் லயன் vs விராட் கோலி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக்அவுட் ப்ரிவ்யூ ஆஃப் the fourth test in the Border Gavaskar Trophy, Australia versus India. இப்போதைக்கு சீரீஸ் வந்து 1-1ங்கிற ஒரு நிலையில இருக்கு, நல்ல ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. யார் பக்கம் இந்த சீரீஸ் போக போகுது அப்படின்ட்டு ஆவலுடன் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மெல்பர்ன்ல நடக்குது. பாக்ஸிங் டே டெஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு அக்கேஷன் தான். எப்பயுமே எவ்ரி இயர் ஆஸ்திரேலியா அந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த விதத்துல இந்த ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு என் கூட கௌஷிக் நேராரு. வணக்கம் கௌ, என்ன கௌ, எப்படி இருக்கீங்க? வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் திஸ் கேம்? ஐ திங்க் இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வின் பண்றதுக்கு. ஏன்னா எம்சிசில ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அண்ட் it should suit their style of play. So expecting big things from India, but இந்த சீரீஸ்ல எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஒரு நல்ல சீரீஸா அமையறதுக்கு ஒரு வேண்டுதல், அவ்வளவுதான். ஓகே, வேண்டுதல் அப்படின்ட்டு ஹோப்ஃபுல்லா இருக்கிறாரு கௌஷிக் காந்தி. பட் ஏன் வந்து அந்த ஹோப் கொஞ்சம் அதிகமா ஆகும் இந்தியா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த மேட்ச் எம்சிஜில நடக்குது அண்ட் அதுக்கப்புறம் சிட்னி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோசர் டு இந்தியன் கண்டிஷன்ஸ். ஸ்பின்னர்ஸ் இன் பிளே அதிகமா வருவாங்க அண்ட் ஆல்சோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிபிக்கல் டு இந்தியன். அந்த சம்மர் ஒரு கிட்டத்தட்ட 35-40 டிகிரிஸ் கிட்ட போகும். ஸோ தே வில் ஃபீல் அட் ஹோம். அதுதான் வந்து அந்த ஒரு ஹோப் கொடுக்குது. பட் ஆஸ்திரேலியா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கவு 10 மேட்ச் ஆடி இருக்காங்க, 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா 3 ஆடி இருக்காங்க, 2 வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கவ் டாஸ் வந்து அவ்வளவு பெரிய ஃபேக்டர் கிடையாது. பட் த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரும் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் சரியான ஒரு மேசிவ் டிப் இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 365, பட் ஆவரேஜ் தேர்ட் இன்னிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் வந்து செகண்ட் ஆடும் போது 193 தான். Is that something that we can probably hopeful India? ஏன்னா அந்த ஒரு ஸ்பின்னர்ஸ் இன் பிளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் இந்தியாவுக்கு பெட்டர் சான்ஸ் சொல்றேன். ஏன்னா இந்தியாவுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க ஷுவரா நான் எதிர்பார்க்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் ஆடணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களுக்கு லைன் மட்டும்தான் இருக்கு. கரெக்டான டைம்ல அஸ்வினை மிஸ் பண்றாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த கிரவுண்டோட ஸ்டாட் இஸ் டெஸ்டிமெண்ட் டு தட் ஃபேக்ட் தான். ஏன்னா அந்த கிரவுண்ட் வந்துட்டு டெம்பரேச்சர்ஸ் 40 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல கரெக்டா விக்கெட் வந்து உடைய ஆரம்பிக்கும். நேத்தன் லயன் பயங்கரமா போடுவார் அந்த அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. அண்ட் இந்தியாவும் தே ஹேவ் தட் ஸ்பின் டெப்த் டு கெட் தட் ஸ்கோர் டு ஒரு 190 200 ஆவரேஜுக்கு எடுத்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த தேர்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த கேம் வித் ரெஸ்பெக்ட் டு எவ்வளோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வருது சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ் வேர் ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன் டு பிளே. ஸோ பார்ப்போம், இந்தியாவுக்கு ஒரு நல்ல அமைப்பு வரும்னு நான் நம்புறேன். கரெக்டா ஸ்பின்னர்ஸ் கமிங் இன் டு பிளே போது இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தனுஷ் கோட்டியன் இன்ஃபேக்ட் கூப்பிட்டுருக்காங்க, மும்பை சேர்ந்த தனுஷ் கோட்டியன். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இஸ் பீன் ரியலி கன்சிஸ்டன்ட். ஸோ அதனால அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்னன்னு தெரியல. ஐ திங்க் வாஷி தானே ஆடுவாருக்கா. கண்டிப்பாங்க, இட்ஸ் ஜஸ்ட் டு ஹேவ் him as a backup. ஏன்னா இப்போ சப்போஸ் வாஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ட்டா ஒரு அந்த ஒரு ஸ்கில் செட்ல யாருமே இல்லாம இருக்க கூடாது இல்ல, அதுக்காக கூட்டின்னு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா 15ல நேம் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏதாச்சும் கிங்கஷன் ஏதாவது வந்துச்சுன்னா தே வில் வாண்ட் டு ஹேவ் தட் ஸ்கில்ஸ். ஸோ அதுக்கு தான் நேம் பண்ணிருப்பாங்க. பட் வாஷி ஷுட் கெட் த நாட். ஓகே ஃபைன், கிரேட். பிஃபோர் வி கோ, கொஞ்சம் இந்தியா பக்கம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பத்தி பேசிடலாம். நேத்தன் மெக்ஸ்வீனி ஒரு மாதிரி நாட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் டோர் சோ ஃபார். 3 மேட்ச் ஆடி இருக்காரு, அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. வேற சாம் கான்ஸ்டஸ் வந்து ஒரு பிராக்டிஸ் கேம் அகெயின்ஸ்ட் இந்தியா ஒரு 100 அடிச்சாரு. ஸோ டு யூ எக்ஸ்பெக்ட் தட் ஸ்வாப் டு ஹேப்பன் கவ்? அதுதான் ஆல்ரெடி நேம் பண்ணிட்டாங்களே. ஐ திங்க் they already named ல. ஓ அப்படியா? 11 இல்ல ஐ திங்க் மெக்ஸ்வீனி வந்து ஆமா
ஸோ ஓகே. சாம் கான்ஸ்டா இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி மேக் இஸ் டெபு. ஜார்ஜ் பெய்லி அது கிளியரா சொல்லிட்டாரு கூட, வி வாண்ட் டு த்ரோ சம்திங் டிஃப்ரெண்ட் டு இந்தியா, ஒரு மாதிரி பேட்டர்ன்ல ஒரே பேட்டர்ன்ல போகுது, அதனால இந்த சேஞ்ச் பண்றோன்ட்டு. இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆப்ஷன் அவங்க, அதான் நம்ம பேசணுமே லபுஷேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப டிஃபென்சிவா ஆட்டாங்கன்ட்டு. ஸோ அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இங்கிலாந்து வே இந்த பேஸ்பால் வேல போனாக்கா இன்னும் கொஞ்சம் பும்ராக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் ஐ டோன்ட் நோ, மெக்ஸ்வீன் கான்ஸ்டாஸ் ஹஸ் பிளேட் ஒன்லி 11 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ். அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு பும்ராவை டேக்கிள் பண்ண போறாருங்கிறது ஸோ பார்க்கலாம். பேசிக்கலி தே வாண்ட் அந்த ஒரு ஃபயரை வந்து ஃபயராலவே அட்டாக் பண்ணலாம், ஃபயர் வர்சஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. பட் பும்ரா இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நீ எந்த ஃபயர் கொண்டு வந்தாலும் அவரு தான் வில் பி பிரீதிங் ஃபயர். பட் இன்னொரு பேட்டர் எந்த அளவுக்கு நேதன் மெக்ஸ்வினி வந்து அந்த அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலையோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உஸ்மான் குவாஜா அவருமே வந்து இஸ் நாட் டன் மச். ஸோ அவர் மேலேயும் சரியான ப்ரெஷர் இருக்கும். ப்ராபப்ளி அவரு ஃபேவரா போற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தே வுட் ஸ்டில் ஹேவ் ஹிம் இன் தி 11 அண்ட் லெஃப்ட். என்ன லெஃப்ட் ஹேண்டர் இருந்து என்ன யூஸ், பும்ரா வந்து அப்படியே கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. பும்ரா எடுக்கிறாரு, ஆனா சிராஜ் சரியா போட மாட்டேங்கிறாரு லெஃப்ட் ஹேண்டருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு காம்பினேஷன்ல மெக்ஸ்வீனியா குவாஜாங்கும் போது, ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி குவாஜா நிறைய பண்ணிருக்காரு. ஸோ ஹி கெட்ஸ் தட் எக்ஸ்ட்ரா குஷன், ஒரு ரோப்பு. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர் ஆட்ஸ் டு த வேல்யூ. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் த்ரெட்னு பார்க்கும்போது ஸ்காட் போலாண்டும் திரும்ப டீம் உள்ள வர போறாரு. ஸோ அதுவும் வந்து அகெயின் ஒன்ஸ் அகெயின் இட் வில் பி ஒரு ரிலாக்ஸ் பண்ண கண்டிப்பா முடியாது. ஒரு மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் தாண்டி சரி போலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் ஸ்காட் பேலன் வந்து அந்த ஒரு nagging லைனன்ல இருந்து போட்டு he will, I mean we've spoken this before, but Josh Hazelwood is definitely out of this match, I think, for probably for the rest of the tour kuda. I don't think we'll be able to see him again. Let's talk about a bit of India cow. அகெயின் பிட் ஸ்வீட் மூமெண்டா இருந்தது அந்த ஒரு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஆப்வியஸ்லி ஒரு 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 சில குட் மூமெண்ட்ஸ் இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் மூமெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ டீம், எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஃபேசிங் ஒரு மாதிரி சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின் போது, சேலஞ்சிங் ஆப்போசிஷன்ஸ் இருக்கும் போது யூ நீட் அந்த ஒரு ஸ்பர்ட் ஆஃப் குட் மூமெண்ட்ஸ். ஃபாலோ ஆன் தடுத்த விதம், ப்ராபப்ளி செகண்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு போலிங் நான் டுவெல் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் தேர் வாஸ் சம் சார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் which will be key la going into this game. ஆமா கண்டிப்பாங்க. ஏன்னா லைக் ஐ செட் இந்த ரிவ்யூல, இந்த ரிசல்ட் நாட் கோயிங் இன் ஆஸ்திரேலியாஸ் ஃபேவர். இந்தியாவுக்கு வந்து இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு நெட்ஸ்ல போய் ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு சீமர் வந்து அவுட் ஆகிறதுக்கும், அவுட் ஆயிட்டு தேர் இஸ் நத்திங் டு லூஸுங்கும் போது தட் ஆட்ஸ் டு தி எக்ஸ்பீரியன்ஸ் வேர் யூ ஆர் நாட் லூசிங் அ மேட்ச். ஸோ they would have got a trial run of how it is to play those seaming deliveries or how it is to bowl to Travis Head, எந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எடுத்துன்னு வரலான்ட்டு. என்னதான் டிராவிஸ் ஹெட் சக்சஸ் ஃபேஸ் பண்ணாலும், என்னதான் ஆஸ்திரேலியா இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா எடுத்தாலும், அந்த மேட்சை இந்தியா தோக்கல. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் இந்தியா. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து ரிஜுவனேட்டடா ஒரு பிளான்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, இப்போ தேஸ் அகேன் கிரிக்கெட்ல தி பியூட்டி ஆஃப் த கேம் இஸ் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. வெதர் யூர் பேட்டர், போலர், டீம் என்னவா இருந்தாலும் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஸோ இப்போதைக்கு இட் இஸ் அ பேலன்ஸ்ட் திங். சீரீஸ் இஸ் அட் 1-1 அண்ட் த மேட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0-0. ஸோ அந்த விதத்துல இந்தியாவுக்கு பெரிய அட்வான்டேஜ். த பேட்டர்ஸ் வில் கம் இன்னும் பெட்டர் பிளான்டா, பெட்டர் எக்விப்டா. சத்தேஸ்வர் புஜாரா வந்துட்டு நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு ஃபார் போத் போலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ். ஹெட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும்ட்டு. யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு என்ன சொன்னாரு? ஹெட்டுக்கு வந்துட்டு நம்ம பேசினதான் சொல்லியிருக்காரு, குச்சிலேயே போடுங்க, ஹெட்டுக்கு வந்து மிடில் ஸ்டம்ப் தான் ஆஃப் ஸ்டம்ப், அந்த அதை நினைச்சிட்டு போடுங்க. ஆஃப் ஸ்டம்புக்கு நீங்க அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்வேரியபிளி மார்ஜின் ஆஃப் எரர்ல இட் வில் கோ ஒன் ஸ்டம்ப் திஸ் சைட் ஆர் தட் சைட். ஸோ அந்த இந்த சைட் போறது அவருக்கு வந்து ரூம் கிரியேட் ஆயிடுது. ஸோ மிடில் ஸ்டம்ப் தான் ஆஃப் ஸ்டம்ப் நினைச்சு போடுங்க. ஸோ தட் அப்படி மார்ஜின் ஆஃப் எரர் இது வந்தா கூட நீங்க ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கிறீங்க. அண்ட் லெக் சைட்ல நல்ல ஃபீல்டர்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அவர் இவ்வளோ இன்டெப்தா போல, பட் தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ பிலீவ் இன். யூ ஹாவ் டு அட்டாக் த ஸ்டம்ப்ஸ் அண்ட் ஹேவ் தோஸ் பவுண்டரி ரைடர்ஸ். ரொம்ப அந்த நார்மல் ஸ்லிப்பு கிப்லாம் வைக்காம ஒரு ஃப்ளை ஸ்லிப்பு, ஒரே ஸ்லிப்பு போறோம்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்தா பெட்டரா இருக்கும். அவர் வந்து நிற்கும் போது என்னடா இது அப்படின்னு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ்ல எடுக்கணும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இந்தியா வில் ஹேவ் அந்த ஒரு டைம் ஃப்ரேம். அண்ட் பிகாஸ் தேவ் நாட் லாஸ்ட் த கேம். யசஸ்விக்கும் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, தட் நீ தேடின்னு போகாத உன்னோட ஷாட்ஸுக்கு, சேவாகே நீ பாத்துக்கோ. அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு, அதுல வரும்போது தான் ஆடுவாரு. மெரிட் ஆஃப் த பாலுக்கு ஆடுவாரு. ஸோ மெரிட் ஆஃப் த பாலுக்கு ஆடப்பாரு. இட் ஃபீல்ஸ் லைக் நீயே ரொம்ப தேடி போற அப்படிங்கறத மாதிரி நல்லா சொல்லியிருந்தாரு அந்த ஆர்டிக்கல் நான் படிச்சேன். குட்
time for India to prepare for this match. So it will be an exciting match. And the Boxing Day test oda excitement kuda, I think they will come well prepared. Absolutely. இன்னொரு விஷயம், ஐ ஃபீல் லைக் ப்ராபப்ளி இந்தியா, ஐ திங்க் சுப்மன் கில் எனக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும்னு தோணுது. ப்ராபப்ளி ரோஹித் மேல போயிட்டு கேஎல் ராகுல் நம்பர் 3 வரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வருது. Obviously, Virat Kohli at number 4 and probably you can bring in Washington Sundar. இந்த ஒரு டைரக்ஷன், are you up for it? So நான் ஏன் இது சொல்றேன்னா, இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் அப்படின்ட்டு ஒன்னு வந்து வெயில் அதிகமா இருக்கும், நிறைய போலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உனக்கு வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்து ஜடேஜாவும் இருந்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியும் இருக்கும் போது உனக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ உனக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸும் ஒரு மாதிரி அட்ரஸ் ஆகுது. அண்ட் ஓரளவுக்கு பேட்டிங் ஆர்டர் லாங்கா இருக்கு. இது ஆப்ஷன் ஏ. இன்னொரு ஆப்ஷன் வந்து ப்ராபப்ளி கில்ல டிராப் பண்ணிட்டு த்ரூ ஜுரேல கொண்டு வரலாமா? எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ தாங்க பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் இவ்வளோ நாளா சொல்லிட்டு இருக்கோம் தட் நம்ம வந்து ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டோம். பேட்டர்ஸோட ஃபெயிலியருக்கு வி ஆல்வேஸ் டச் த bowlers. அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் வேர் இட் இஸ் மோர் கண்டியூசிவ் ஃபார் ஸ்பின்னர்ஸ்ல அந்த காலை எடுத்தே ஆகணும். டிராப் சுப்மன் கில், ஹீஸ் ஹேட் அ குட் ரன். 3 மேட்சஸ் எதுவுமே பண்ணல. ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் only 60 runs in 2 matches தான், first match injured. So பெருசா எதுவும் he's not shown signs of coming good also. KL Rahul is playing very well. யசஸ்வி ஒரு significant score அடிச்சிட்டாரு. நீங்க ரோஹித் சர்மா மேல கை வைக்க போறது இல்ல because he's your captain. So சுப்மன் கில் மேல தான் கை வச்சாகணும். And you have to play these batters. ரவீந்திரா ஜடேஜா ஆடின விதம், வாஷிங்டன் பேட்டிங்கா இருக்கட்டும், ஆர் அஸ்வின் பேட்டிங்கா இருக்கட்டும், all these guys are capable of scoring runs for you. So it is not a formula where அவங்கனால நம்பர் 6ல ஆட முடியாதுங்கிறது கிடையாது. ரிஷப் பண்ட் அடிச்சு நீங்க வந்துட்டு 3 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுக்கலாமே. சோ அந்த ஒரு கோட கண்டுபிடிக்கிறதுக்கு we have already lost the guy to retirement. So at least now wake up guys, make that change. அதுதான் நான் சொல்லுவேன். கரெக்ட். even I agree. I think ஆப்ஷன் ஏ வந்து it feels கொஞ்சம் செக்யூர்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு லூப் இருந்திருக்கு. மக்களை நீங்க சொல்லுங்க, என்ன ஆப்ஷன் பெட்டர்? நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ பெட்டரா, ஆப்ஷன் பி பெட்டரா அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க என்னதான் புரட்டி இருட்டி போட்டாலும் அட் தி எண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது வந்து இட் இஸ் குவைட் ஸ்டாண்டர்ட். பட் when you get the combination right, உங்களுக்கு ஒரு and the right players at the right spot. Rohit Sharma playing at number 5 was not the best spot for him. Unfortunately KL Rahul மேல ஃபயர் ஆயிட்டாரு. பட் KL Rahul நம்பர் 3ல ஆடுறது இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் தானே. ஏர்லி விக்கெட் ஸ்போர்ட்ஸ்னா இஸ் கோனா ஃபேஸ் தி நியூ பால். அவருக்கு அந்த மாதிரி ரொம்ப பெரிய மாற்றம்லாம் கிடையாதுல்ல. லெஸ்ஸே கிடையாது, ஷுவரா மோர் தான். ஏன்னா அவர் எப்படியும் ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல உள்ள போயிடுவாரு. எனக்கு தோணுது. கவு என்ன சொல்றாருன்னா, ஐ திங்க் கேஎல் ராகுலுக்கு மாற்றமா எதுவுமே கிடையாது, சேஞ்சே கிடையாது, எப்படி நியூ பால்ல ஃபேஸ் தான் பண்ணுவாரு அப்படிங்கிறாரு. ஏன்பா ரோஹித் சர்மா மேல இல்லாட்டி ஜெய்ஸ்வால் மேல கொஞ்சம் நம்பிக்கை. பட் இவங்க 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்க as ஓப்பனிங் டியூ. பை தி வே சம்டைம்ஸ் நீ இது சொல்லு கவ் நீ ஓப்பனர்ல, சோ நீ ஒரு ஓப்பனிங் பார்ட்னரோட நீ வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளா இருந்திருக்கு. சடனா அவர் இல்ல, சடனா அவர் திரும்பி வரும்போது doesn't make any difference. 100%. இப்போ ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அதானே ஆச்சு. ஹெட் வந்தோடனே he felt so comfortable. either நீங்க வந்து because of the type of the batter உங்களுக்கு வந்து ஒரு comfort factor நடக்கும், like what Steve Smith and Head did, இல்ல the batter himself. Some guys will always have that good chemistry or good understanding with a guy. Okay, அவன் வந்தாக்கா எனக்கு வந்துட்டு I'll feel comfortable. I always had that with Abhinav Mukund. He used to literally coach me. இப்படிதான் ஆடணும், இந்த டைம்ல இப்படி ஆடு, இந்த ஸ்பெல்ல see through பண்ணு அப்படின்ட்டு. So எனக்கு அவர் கூட ஆடும்போது I felt that the chances of succeeding were always higher. So the same thing in the case of Rohit and Yashasvi. That comfort factor will definitely be there. So it might work for them. But ஆனா கேஎல் ராகுல வந்துட்டு நம்பர் 3 காமிச்சாலும் என்ன சொல்றது, லைக் he shouldn't feel that என்ன வந்துட்டு மாத்தி அனுப்புறாங்கன்ட்டு. அவர் பாட்டுக்கு அவர் இப்ப ஆடுற பேட்டிங்க போயிட்டு கண்ண முடியும். அது I think he can. ஐ திங்க் அவர் வந்து ஒரு சன்னியாசி மோட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் வந்து he has created ஒரு என்விரான்மெண்ட் அரவுண்ட் him, just looking from the outside. ஒரு ஜோன்ல உனக்கு தெரியும், அந்த ஒரு ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு பேட்டிங் ஆடும் போது. ஐ திங்க் இந்த ஒரு மாற்றம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ்
இஃப் ஹி வாஸ் ப்ராபப்ளி புஷ்ட், அவர் வந்து சரி இல்ல நீ நம்பர் 6 ஆடு நம்பர் 5 ஆடு அப்படின்ட்டு போகும்போது அவ்வளோ கீழே கொண்டு போனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். ஐ திங்க் நம்பர் 3 இஸ் கொஞ்சம் ஐ திங்க் ஹில் பி ஏபிள் டு அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் ஓகே வில் ஹேவ் டு, ஐ மீன் ஐ ஹோப் இந்த ஒரு மாற்றம் அவங்களும் பண்ணுவாங்கன்ட்டு இல்லையான்ட்டு வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. சொல்லுங்க. ஐ திங்க் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. இஃப் தே டிசைட் தே வாண்ட் டு ஜஸ்ட் பிளே 2 seamers அண்ட் யூஸ் நிதிஷஸ் bowling, ஸோ அப்போ கூட இவங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்துடும் 7, 8, 9, 10, 11ல. பட் ஐ திங்க் தட் வில் நாட் பி தி ஐடியல் சினாரியோ. ஏன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு பேசஸ். ஸோ அப்படி அப்படிப்பட்ட பிரிஸ்பேன் பச்சை விக்கெட்லயே 450 ரன் அடிச்சாங்க. இந்த விக்கெட்ல டெஃபினெட்லி வி நீட் ஆப்ஷன்ஸ். அதான் நீ ஆக்சுவலி நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் தான் இருந்தேன். இப்போ சிராஜ் வந்து I won't say is a weak link in the side, but I will say he is not delivering as much as ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவு டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாரு. Do we actually look beyond Siraj for this particular match? ஒரு பிரசீத் இருக்காரு, what do you think? ஏன்னா ஒரு டால் பவுலர், மெல்பர்ன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா? இல்லாட்டி ஐ திங்க் இல்லப்பா நம்ம இந்த குதிரை மேல நம்ம பந்தயம் கட்டிட்டோம், இன்னும் கட்டுவோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன். ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் பேக் த சேம் ஹார்ஸ். ஏன்னா இப்போ அவங்க தேல் பி இன் அ பெட்டர் பொசிஷன் டு டிசைட். ஏன்னா இப்போ திடீர்னு பிரசித் வந்துட்டு நெட்ஸ்ல ஹீஸ் ட்ரபிளிங் எவ்ரி ஒன், அன்பிளேபிளா இருக்காருன்னா obviously he has to play, அதுல டவுட்டே வேணாம். பட் இஃப் he's only looking okay normal, he's bowling good stuff naka, the match pressure is totally different from what you face in the practice. So அந்த மாதிரி இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் வந்துட்டு இல்ல ஒரு சேஞ்ச் பண்ணணுமேன்னு பண்ணி we've only seen them struggle in the game. So அந்த விஷயத்துல I would still back சிராஜ் தான் நான் சொல்வேன். ஓகே ஓகே, ஈவன் ஐ ஃபீல். பட் மக்களை நீங்க சொல்லுங்க, வை நாட் ஒரு ரிஸ்க் எடுக்கலாமே? யூ நெவர் நோ. ரிஸ்க் எடுக்கும் போது சம்டைம்ஸ் உங்களுக்கு நோ ரிஸ்க் நோ ரிவார்ட் அப்படின்ட்டு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மேபி ஒரு ரிஸ்க் எடுத்து டப்புன்னு பிரசித் கிருஷ்ணா அவுட் ஆஃப் த பாக்ஸ் கலக்கிட்டாருன்னா அதுவும் வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு யங் ருக்கி கொண்டு வரலாமா, இல்லாட்டி சிராஜ் ஹூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நாட் அட் இஸ் பெஸ்ட் அவர் ஆடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, வில் கம் டு த லாஸ்ட் செக்மெண்ட், மேட்ச் அப்ஸ், பவர் பிளே. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு ஸ்பின்னர்ஸ், இந்த ஒரு ஹோல் சீரீஸ்ல ஸ்பின்னர்ஸ் நம்ம கொண்டே வரல. நேத்தன் லயன் உள்ள வரல, ஜடேஜா உள்ள வரல, அஸ்வின் உள்ள ஒரு மேட்ச் தான் உள்ள வந்தாரு, அவர் வெளியே அனுப்பிட்டோம். பட் இந்த ஒரு மேட்ச் அப் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். டிராவிஸ் ஹெட் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. போன மேட்ச் நறுக்குன்னு ஒரு பவுன்சர் போட்டாரு, ஆனா 150க்கு அப்புறம் தான். என்ன நினைக்கிற காவ் இந்த மேட்ச் அப்? ஐ திங்க் த பெஸ்ட் பேட்டர் வர்சஸ் த பெஸ்ட் bowler ஆஃப் த சீரீஸ் we are going to go. Best batter of Australia versus best bowler of India. Travis Head versus Jasprit Bumrah. யாரு இந்த படத்துல யாரு ஹீரோ? எப்படி ரஜினியா கமலான்னு கேக்குற மாதிரி இருக்குது. யார சூஸ் பண்றது? நான் I'll go with ஜஸ்பிரீத் பும்ரா. விக்ரமா ஜெயிலரா? ஜஸ்பிரீத் பும்ரா. ஜெயிலருக்கு போயிருக்காரு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஜஸ்பிரீத் பும்ரா. ஆமா, இவ்வளோ நான் வந்து அந்த இது சொல்லுவாங்களே, இவ்வளவு மேட்ச் அடிச்சா இட்ஸ் அபவுட் டு, அதுக்கு ஏதோ ஒரு சேயிங் இருக்கு கவ், லா ஆஃப் ஆவரேஜ். லா ஆஃப் ஆவரேஜஸ்ல நான் போறேன். இவ்வளோ மேட்ச் முக்குன்னு மொக்குன டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் அவுட் ஆயிடுவாரு. பும்ரா தான் வந்து தூக்க போறாரு இனிஷியலா வந்த உடனே. நேத்தன் லயன் வர்சஸ் விராட் கோலி. ஓகே, இதுல நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் நேத்தன் லயன் விராட் கோலி. நான் விராட் கோலி சொல்வேன். ஏன்னா விராட் கோலிக்கு இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். நேத்தன் லயன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் சைடு எட்ஜ்க்கு ட்ரபிள் பண்ண போறது இல்ல, இன்சைட் எட்ஜ்க்கு தான் ட்ரபிள் பண்ண போறாரு. இன்சைட் எட்ஜ்ல நம்பால் வெரி ஸ்ட்ராங். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டு தான் டர்ன் பண்ணுவாரு. நான் வந்து சொல்றேன் நேத்தன் லயன் பக்கம் போறேன். ஓகே, நான் நேத்தன் லயன். ஐ ஜஸ்ட் கெட் தி ஃபீலிங் தட் இப்போதைக்கு நேத்தன் லயன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, வெறியா இருப்பாரு. அதேதான் விராட் கோலியும் டெஃபினெட்லி ஐ திங்க் ஹில் பி really up for the game. பட் மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த பர்టిక్యులர் மேட்ச் அப் நேத்தன் லயன் வர்சஸ் விராட் கோலி யாருன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சைடு எடுத்துக்கலாமே. இன்ஃபேக்ட் ஸ்காட் போலண்ட சொல்லு, அவர் தான் இந்த கிரவுண்ட்ல ரொம்ப லீத்தல் bowler. சரி, கரெக்ட். ஓகே, ஸ்காட் போலண்ட் வர்சஸ் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு.
ஸ்காட் போலாண்டும் வெரி டேஞ்சரஸ் த்ரெட்னிங் பவுலர். இந்த பேட்டில் யார் பக்கமும் போகாது. ஏன்னா கேஎல் ராகுல் அடிக்க மாட்டாரு, ஸ்காட் போலன் விக்கெட் எடுக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு போட்டுனே இருப்பாரு, அவர் பாட்டுக்கு விட்டுனே இருப்பாரு. வெறும் கீப்பரும் போலரும் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. ஐம் ஜஸ்ட் கெட்டிங் த ஃபீலிங் ஸ்காட் போலன் பக்கம் நான் போறேன். ஓகே ஓகே ஃபைன். மக்களே நீங்க சொல்லுங்க, நாங்க சொன்ன மேட்ச் அப்ஸ் வந்து நீங்க யாரு பக்கம், இல்லாட்டி உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு மேட்ச் அப் இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச், இம்பார்ட்டன்ட் கட்டத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து போன மேட்ச் ரிவ்யூல தப்பா சொல்லிட்டோம், நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க. ஸ்டில் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா யாரு தெய்வம் தேவையில்லை அப்படின்னு தான் வந்து இருக்கு இப்போதைக்கு சிச்சுவேஷன். சோ அந்த விதத்துல இட் மேக்ஸ் திஸ் மேட்ச் ஈவன் மோர் எக்ஸைட்டிங், ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். லக்கா ஆமா 100% நம்ம ஐ திங்க் அதுதானே சொன்னோம், 2 வின் பண்ணாக்கா யார் எதுவும் தேவையில்லை, 1 வின் பண்ணாதான் மத்தவங்க எல்லாரோடும் தேவை. ஸோ 2 வின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஜெயிக்கணும். இந்த மேட்ச் ஜெயிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்துட்டு ஆன் த பேக் ஃபுட் தான். ஸோ பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி a very interesting game for India. நம்ம வந்து மேட்சை வின் பண்றோம் அப்படின்னு சொல்றோம், பட் அதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேல மினிமம் அட்லீஸ்ட் யூ நீட் டு வின் 1 செஷன் அட்லீஸ்ட் டு பி இன் த கேம். நம்ம வந்து லாஸ்ட் 2 மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா செகண்ட் மேட்ச் ஒரு செஷனும் வின் பண்ணல, தேர்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஷனும் நம்ம வின் பண்ணல, பேட்டிங்ல சொல்லப்போம், செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங்ல மட்டும்தான் ஒரு மாதிரி நம்ம வந்து வி கைண்ட் ஆஃப் ஒன் அ செஷன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவ். ஐ திங்க் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும் போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பால் பை பால் அப்படின்னு சொல்லுவோம், பட் டு மேக் இட் அ லிட்டில் மோர் ஒரு வியூவருக்கு வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு செஷன் ஃபர்ஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நம்ம எடுத்தோடனே நம்ம மேட்ச் வின் பண்ணணும்னு யோசிக்காம அந்த ஒரு செஷன், அந்த ஃபர்ஸ்ட் 1 hour, இந்த மாதிரி மொமெண்ட்ஸை நம்ம வந்து இஃப் வி கேன் ப்ராபப்ளி கேப்சர் பண்ணோம்னா ஐ திங்க் அது ஸ்லோவா நம்ம பில்ட் பண்ணி we will be able to win the game. ஓகே ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் கவ், யார் பக்கம்? இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா 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 இந்தியா. யா நானும் இந்தியா பக்கம் தான் போறேன். ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி, என்னதான் வந்து மேட்ச் அப்ஸ் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் இருந்தாலும் ஐ திங்க் இந்தியா ஒரு சின்ன மாற்றம் பண்ணாங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல ஐ திங்க் இட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ்ங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்தியா பக்கம் நான் வந்து சாயறேன். மக்களே நீங்க ஆடினாதான் நான் இந்தியா, 2 ஸ்பின்னர் ஆடினாதான் இந்தியா. ஓகே ஓகே மக்களே நீங்க சொல்லுங்க, நீங்க யார் பக்கம், இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் கவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே இட் இஸ் கோயிங் டு பி அ எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச். ஹோப்ஃபுல்லி ஒரு 3-4 days போகணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 days போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களை ரிவ்யூல பாக்குறேன். Until then, this is Kaushik and Yomi signing off the field. See you guys. Bye bye.